பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் இந்த 6வது மாதத்தினுடைய முதலாம் ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் செவிகளை திறந்து இருதயத்தை நிரப்பி தேவன் நடத்துவாராக. இந்த நாளிலே தேவன் அடிமைக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கதவுகள் என்று சொல்லுவதை காட்டிலும் கதவு அடைக்கப்பட்டு போக போகிறது, கதவு அடைக்கப்பட போகிறது. இதையின் தலைமையிலே, இதன் அடிப்படையிலே தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நான் அறிந்து கொண்டேன், நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனை வீணபடினால் நான் அதை உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். முடிவு வரையும் நீங்கள் காத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் வாசிப்போம். தேவனுடைய கதவு அடைபட போகிறது. அது டைட்டில் இருக்குது. 1 வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிப்போமே. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்து அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். தன்னுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். போதும். முதலாவது, இந்த தேவனுடைய கதவு அடைபட போகிறது என்பதற்கு பின்னணியிலே 2 சம்பவங்கள் நடக்க போகிறது. ஒன்று, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். 2வது சம்பவம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவருக்கு. ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினவர். அதாவது 2 டைட்டிலுங்க. 1 பிரிப்பரேஷன் ஆஃப் பிரைட், மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம். 2வது ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்துவது. எப்படி அப்படின்னா, ஆர்டினேஷன் ஆஃப் த பிரீஸ்ட்ஹுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். ஆசாரியர்களுடைய ஒரு பிரதிஷ்டை, ஆசாரியர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரதிஷ்டை, ஆசாரியர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் தம்முடைய கதவை அடைக்க போகிறார். 2 சம்பவங்கள் நடக்க போகிறது. ஒன்று, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. 2வது, மனைவியாகிய சபை, அதாவது ஜனங்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. நம்ம மனைவியாய் நம்மளை ஒப்பிட முடியும், சபையை மனைவியா ஒப்பிட முடியும், ஒவ்வொரு நபரையும் ஆசாரியர்களாக ஒப்பிட முடியும். என்னங்க எப்படி சொல்றீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்க, நீங்க தானங்க ஆசாரியர், நாங்க எப்படிங்க ஆசாரியர்னா, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்திலே ஆசாரியர்களாக வைக்க போகிறார். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனத்தை வாசிச்சோம். இல்ல, இது யோவான் பல ஆசாரியர்களுக்கு எழுதினாரு, அதனால ஆசாரியர்களாக நம்மன்னு சொல்லி அவங்கள சொல்லிக்கிறாருன்னு ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, தேவனுக்கேற்ற ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களும் நானும் ஆசாரியன். நான் மாத்திரம் இல்ல, அதாவது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியர்கள் தான். இப்போ தேவன் கதவை அடைக்க போகிறார். அந்த கதவுக்கு பின்னாடி 2 சம்பவங்கள் நடக்க போகிறது. ஒன்று, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிற சம்பவம். இன்னொன்று, ஆசாரியர்கள் தங்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய சம்பவம். இதை தொடர்ந்து நான் இன்னும் வேதத்தில் ஆராய விரும்புகிறேன். இந்த முதலாவது பிரிப்பரேஷன் ஆஃப் பிரைட், மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிற சம்பவத்தை குறித்து நான் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 26-27. அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்துக்கு வழக்கம் அல்ல, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே,
யாக்கோபு இங்க அந்த லாபானால் ஏமாற்றப்பட்டான். அதாவது யாக்கோபு ஆசைப்பட்டதோ ராகேல் மேல, ஆனால் மாறி அந்த கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு லாபான். ஏன்னா மூத்த வந்து லேயாள், ஆகையால லேயாளை திருமணம் பண்ணி வைத்து விட்டார். இப்போ நல்லா பாருங்க, இது இயேசு கிறிஸ்துனுடைய மறைபொருள். இயேசு யூதர்களை மீது பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது யார் மேல? யூதர்கள் மீது, எபிரேய மக்கள் மேல. ஆனா இயேசு யார ஃபர்ஸ்ட் திருமணங்கள் பண்ணிக்கொள்ள போறாரு? நம்மள, அவங்கள இல்ல, யூதர்கள் அல்ல, நம்மள. இப்போ ராகேல் தான் யாக்கோபு ஆசைப்பட்டவர், ஆனா லேயாள் கிடைச்சிட்டா. அதே போல ஆசைப்பட்ட எபிரேயர்களுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கொள்ள போகிறவர் யார்கள் தான்? நாம தான். நம்மை தேவன் திருமணம் பண்ணிக்கொள்ள போகிறார். இது இடைப்பட்ட காலம். திருப்பி ராகேலையும் கல்யாணம் பண்ணிப்பதற்கு அவருக்கு எவ்வளவு நாள் கெடு? 7 வருஷம். அதாவது 7 வருஷம் அங்க மறைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்படும் என்று சொன்னால் 7 நாட்கள். ஒரு மனைவி திருமணத்திற்கு, ஒரு கன்னி பெண் திருமணத்திற்கு அவளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7 நாட்கள் தேவைப்படும். என்ன வாசிங்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தார். நான் உங்களுக்கு 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரங்களை 30 மாற்று வஸ்திரத்தை தருவேன். அதாவது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிஸ்திய பெண்ல ஒரு பெண்ணை சிம்சோன் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றாரு, நான் ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், எனக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு. இதுக்கு நடுவில் சின்ன ஒரு சம்பவம் கண்டதுக்கு அப்புறம் பாலசிங்கத்தை கொள்ற சம்பவம். அதுக்கப்புறம் இவங்க வந்து திம்னாத்துக்கு போறாங்க. சரி, ஓகே, கட்டி வச்சிடலான்னு சொல்லி, இது தேவனுடைய சித்தத்தின்படியாக நடக்கிறது. திம்னாத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க பாருங்க 30 தோழரை சிம்சோனுக்குன்னு அந்த ஊருக்காரங்க கொடுக்குறாங்க. மணமகனுக்கு தோழர் 30 தோழரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு 7 நாள் விருந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் திருமணம். அந்த 7 நாள்ல மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுவாள். அதாவது கன்னி பெண் திருமணத்திற்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்வாள். இது யூத முறையில ஒரு முறைமை, யூத கலாச்சாரத்துல ஒரு முறைமை. சரி, 7 நாளுக்குள்ள இவர் அந்த விடுகதை சொல்றேன், 7 நாளுக்குள்ள நீங்க பண்ணுங்க, அந்த விருந்து அவ்வளவு நாள் நடக்கும்ல, அந்த 7 நாளுக்குள்ள சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னீங்கன்னா 30 துப்பட்டின்றது வந்து ஒரு ஷால், அதாவது ஒரு போர்வை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய போர்வை. 30 துப்பட்டி இல்லை 30 மாத்திரை வஸ்திரம் நான் தருவேன், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் தருவேன், நான் சொல்லிட்டேன்னா நீங்க தரணும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா 7 நாள். ஓகேவா? ஸோ யூத முறைமையில நான் சொன்னது போல யூத கலாச்சாரத்துல ஒரு மேரேஜ் நடக்க போது அப்படின்னா மனைவி தன்னை 7 நாள் ஆயத்தம் பண்ணுவாள். இது யூத கலாச்சாரத்துல இருக்கிறது. அதே போல நம்ம தேவன் சபையாக தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நம்மோடு கூட சேர்ந்து நடக்கும் பொழுது நம்ம 7 நாள் ஆகிய 7 வருஷம் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுவாரு, ஆயத்தம் பண்ணுவாரு. அந்த 7 வருஷம் தான் இங்க பூமியில ட்ரிபுலேஷன் நடக்கும். இப்போ தேவன் கதவை அடைக்க போகிறார். கதவு அடைப்பட்டதற்கு பின்பதாக 2 காரியங்கள் நடக்க போகிறது. ஒன்று, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறது. 2வது, ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது, பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வது. இப்போ நான் 1வது காரியத்தை சொல்லிவிட்டேன். ஏன் அந்த 7 வந்தது அப்படின்னா, யூத கலாச்சாரத்துல 7 மனைவி, ஒரு கன்னி பெண் திருமணத்திற்காக 7 நாள் தயாராவாங்க. அதே போல சபையாகிய மனைவியும் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்திற்காக 7 வருஷம் தயாராக போகிறது. இப்ப நான் ஆசாரியருக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 33ஆம் வசனம் வரை வாசிங்க. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசாரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டு இருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுக்குள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டரித்து பிரதிஷ்டை நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாது. 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு வெளியே போக கூடாது. 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டை படுத்தப்படுவீர்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுவீர்கள்.
படுத்தப்படுவீர்கள். அதாவது சேம் 7 days, சேம் 7 years. இன்னும் சொல்லணும்னா ஒரு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுவது யூத கலாச்சாரத்துல 7 நாள், ஆசாரியன் தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வது 7 நாள். அதே போல மனைவியாகிய சபை இந்த பூமியை விட்டு பிரித்தெடுத்து 7 வருடம் நிச்சயமாக ஆயத்தம் பண்ண போகிறார்கள். தேவன் ஆயத்தம் பண்ண போகிறார். அதே போல ராஜாக்களுமாக ஆசாரியர்களும் ஆகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே 7 வருஷம் மறைக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட போகிறோம். இயேசுவே பண்ணார். வாசிப்போம் யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, பூட்டப்பட்ட கதவின் வழியாக நடுவில் வந்து நிற்கிறார். அதாவது இந்த அதிகாரம் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பேசுகிறது. 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மரியாள் போய் இயேசுவை பார்க்கிறதும் அவரை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறதும் நாம் பார்க்கிறோம். இங்க 26ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் வந்து 8 நாள் பெருத்து 8 நாள் கழிச்சு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்து 1ஆம் நாள் காட்சி கொடுக்கிறாரு மரியாள் கிட்ட. தொடாத, நீ ஒருவேளை பெண்களுக்கு வழிபாடு அந்த நாட்களில் இருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம், அதனால தொட வேண்டாம், நீ தீட்டுல இருக்க, என்னை தொடாத, நான் போய் பிதாவிடத்துல காண்பிக்கணும்னு சொல்லி போறாரு. போயிட்டு 8 நாள் கழிச்சுதான் திருப்பி மறுபடியுமாக அங்க வரார். இந்த 7 நாள் ஆசாரியர், பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தம்மை பிரதிஷ்டை செய்வதற்காக காத்திருந்து ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்துல 8வது நாளா காமிச்சிட்டு 8 நாள் கழிச்சு இங்க வரார். இந்த 7 நாள், இந்த 7 வருஷம் நம்மை நிச்சயமாக ஆயத்தப்படுத்த போகிறார். ஒன்று சபையாகிய மணவாட்டியாக, இன்னொன்று ஆசாரியர்களாக. 7 வருஷம் நிச்சயமாக நமக்கு ஒரு ஆயத்த காலம். இங்க இல்லை, வேற ஒரு இடத்துல. ஒரு தெளிவாக தெரிகிறது, தேவனுடைய கதவு அடைப்பட்டால் 2 ஆயத்த பணி நடக்க போகிறது. ஒன்று சபை ஆயத்தம், மனைவி ஆயத்தம், 2வது ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்வது. நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள். இந்த 2 காரியத்தை நாம் பார்த்து விட்டோம். 2 காரியத்தை பார்த்து விட்டோம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 7-10. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகி தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். போதும், ராஜாக்களும் ஆசாரியர்கள். பாருங்க, ஒரு கூட்டம், திரளான கூட்டம், சகல கோத்திரத்திலும் சகல பாஷைக்காரங்களும் நின்று ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமைப்படுத்துறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் போய் ஒரு பிதாக்கரத்துல இருந்து ஒரு புஸ்தகத்தை வாங்குறாரு. அந்த புஸ்தகத்தை ஒன்னு ஒன்னா உடைக்கும் பொழுதுதான் இந்த பூமிக்கு உபத்திரவம் இருக்குன்னு சொல்லி கடந்த வாரத்திலும் நான் 4 முத்திரை குறித்து பேசினேன். அப்போ அவர் புக்கு வாங்கும் போதே இந்த கூட்டம் அங்க இருக்குது. புரியுதா? இந்த உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு ஃபர்ஸ்ட் முத்திரை உடையும் பொழுதே அந்த கூட்டம் அங்க இருக்குது. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கூட்டமாகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்துல இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை வாங்கும் போதே முன்னாடி நிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமே. இது முத்திரையின் புஸ்தகத்தை வாங்கும் போது, இதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதல்ல 6ல வாசிக்கும் போது தான் முத்திரை 1 உடைக்கிறார். சோ அவர் புக்கை வாங்கும் போதே திரளான கூட்டம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, நீங்க தான் இதுக்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்க மகிமைப்படுத்துது. இப்போ அதுக்கப்புறம் தான் முத்திரெல்லாம் உடையுது. ஸோ கிளீனா புரிகிறது என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு உபத்திரம் வரும் பொழுது முன்பதாகவே நாமெல்லாம் இந்த பூமியை விட்டு தேவ சமூகத்திற்கு போக போகிறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி சொல்ல.
அதாவது எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்ம 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் முத்திரை உடையிற புக்கை வாங்குறதுக்கு முன்னாடியே நாம அங்க இருக்கிறோம், சீன்ல இருக்கிறோம். இது ஒண்ணு பார்த்தோம். இப்போ 19ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம், மனைவி அந்த இடைப்பட்ட காலத்துல எதுக்கு அவங்க மேல கொண்டு போயிட்டாரு அப்படின்னா, ஏன் எடுத்துக்கொண்டார் பூமியில இருந்துன்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு ஆயத்த பணி, அதான் சபையாகிய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவது, இன்னொன்னு ஆசாரியர்களாகிய நம்மையே ஆயத்து பிரதிஷ்டை பண்ணுவது. இந்த ரெண்டு காரியம் அங்க நடக்கும்னு நான் சொன்னேன். அதுதான் அந்த 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆயுத்தம் பண்ணுவதற்காக 15ஆம் அதிகாரத்திலே நம்ம தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ இங்க நடக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த 19ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த உபத்திரவமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம மாத்திரம் அங்க ஆயுத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உறுதி கிளீனாக தெளிவாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தல இருந்து சொல்லுகிறார். இப்போ 7 வருஷம் நமக்காக நம்மை ஆயுத்தப்படுத்த போகிறார். இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து மனிதனா இந்த பூமியில உலாகும் போது ஆண்டவர் சொன்னாரு, நோவாவின் நாட்கள் நடந்தது போல, லோத்துவின் நாட்கள் நடந்தது போல, சோதோம்ல நடந்தது போல நடக்கும். வாசிச்சிரும் ஒரு வாட்டி. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். 28. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அப்போ இந்த 2 நாட்கள்ல நடந்தது போல நடக்கும். இந்த 2 நாட்கள்ல என்ன நடந்துச்சு? நான் என்னுடைய ராப்சர் குறித்து ரீசன், அதாவது தேவனுடைய வருகையை குறித்து தான் 4 ரீசன்களை யூடியூப்ல வெளியிட்டிருக்கிறேன். அதுல போய் பார்த்தீங்கன்னா, இதை வைத்து நான் என்ன பாவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் அதை நான் விரிவாய் தியானித்து விரிவாய் கலெக்ஷனை போட்டு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நேரத்துல லோத்துவின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வேற ஆங்கிள் பார்க்கும் பொழுது வாசிப்போம். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச சங்குகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த நோவாவுடைய காலத்துல பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு? கதவு அடைக்கப்பட்டது. ஆதியாகமம் 19:10 வாசிக்கும் பொழுது நம்ம லோத்துவினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பார்ப்போமே. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீக்கி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு கதவை பூட்டி எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நான் இந்த செய்தியை துவங்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். கதவு அடைபட போகிறது என்று சொல்லி, அந்த கதவு அடைபடுவதற்கு பின்பதாக 2 காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி பேசிக்கொண்டு வந்தேன். இப்பொழுது மீண்டுமாக அதே புள்ளியில வந்து நிற்கிறேன். லோத்துவினுடைய நாட்கள் நடந்தது போல, நோவாவுடைய நாட்கள் நடந்து போல நடக்கும் என்று சொன்னதுல பல காரியங்கள் இருக்குது. ஒன்று பாவத்தை குறித்து சொல்லப்படுகிறது, இன்னொன்னு எப்படி கதவு அடைக்கப்பட்டதோ அதே போல கதவு அடைக்கப்பட போகிறது. நீங்கள் உள்ள நிற்கிறீங்களா, வெளியே நிற்கிறீங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 5 பேர் உள்ள போனாங்க, 5 பேர் வெளியே நின்னாங்க. எந்த 5ல நீங்க நிக்க போறீங்க? எந்த 5ல நிக்க போறீங்க? இதை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஜனங்க போய் கேட்கறாங்க, ஆண்டவரே ரட்சிப்பு கொஞ்சம் பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றதுல கொஞ்சம் கவனிங்க, வாசிங்க. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போவோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும், நல்லா கவனிங்க. இடுக்கமான வாசல் வழி. நம்ம நினைக்கிற மாதிரி இயேசுவை நாம தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசுவை நாம் அறிஞ்சுக்கிட்டோம், சர்ச்சுக்கு போறோம், நம்ம வந்து ஆராதனையில உட்காடுறோம், சில மாதிரி உட்காடுறோம், கரெக்டா காணி கொடுத்துறோம், கரெக்டா டைமுக்கு போயிடுறோம், கரெக்டா டைமுக்கு வந்துடுறோம், இதெல்லாம் மட்டும் போதும்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது, கிடையவே கிடையாது. 5000 பேர் அவரால் சாப்பிட்டுருக்காங்க, புருஷர்கள்ல மாத்திரம், புருஷர்கள்ல மாத்திரம். அவர் செய்த அற்புதத்தை, எத்தனையோ அற்புதத்தை வாங்கினாங்க அவரால், இயேசுவால எத்தனையோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் நிகழ்த்தும் பொழுது எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா இயேசுவை விடுவிக்கணுமா பரபாச விடுவிக்கணுமான்னு சொல்லி ராஜா கேட்கும் பொழுது எத்தனை பேர் இயேசுக்கு சொன்னாங்க?
ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு மாத்திரம் இன்னைக்கு பல கூட்டம் இருக்குது. அது இடுக்கமான வாசல் வழி. நம்ம நினைக்கிற மாதிரி நாம தகுதி பெற்று விட்டோம் என்று சொல்லி நம்மளால நினைக்கும் போது அது நினைக்கவே முடியாது. ஒரு விசுவாசத்துல தான் நம்ம நிற்க முடியும். ஆண்டவர் என்ன எப்படியாவது கொண்டு போய் விடுவாருன்ற ஒரு விசுவாசத்துல தான் இருக்க முடியும். என்னுடைய நீதியினால நான் கரெக்டா தான் நிக்கிறேன், என்னுடைய நீதியினால நான் சரியான ஒரு ரட்சிப்பில் நின்று நான் தகுதி ஆயிட்டேன்னு சொல்லி நாம நினைக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம். அது இடுக்கமான வாசல் வழி, அது மூடப்பட போகிறது. பலரும் ட்ரை பண்ணலாம் அந்த கதவு அடைவதற்கு முன்னாடி உள்ள போறதுக்கு. ஆனா முடியாதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. சுத்தமா இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஜனங்களுக்குள்ள விசுவாசம் முற்றிலுமாக போயிடுச்சு. இதுல ஆன்லைன்ல ஏகப்பட்ட கள்ள போதனைகள், கள்ள வெளிப்பாடுகள் எல்லாம் கூட பரவி கொண்டிருக்கு. அப்படி ஒரு பக்கம் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்னொன்னு, அவர்களே சுய காரியங்களால வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, ஒரு பயமே இல்லை. நான் துதி ஆராதனை வேளையில சொன்னேன், ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று இருக்கும் பொழுது தினம் அங்க பலி நடக்கும். அதாவது தினம் அங்க ஆராதனை நடக்கும்னு அர்த்தம். இங்க வாரத்துக்கு ஒரு நாள் நடந்துச்சு. அப்பயும் சர்ச்சைக்கு போறது கிடையாது, பார்க்கறதுக்கு கலந்து கொள்ளுறது இல்லை. இன்னைக்கு ஆராதனை ஆன்லைன்ல நடக்குது. இருந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பயும் இல்லை. உங்களை கொண்டு போய் எதுக்கு வைக்கணும் ஆண்டவர்? நான் சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன். இங்க ஆராதிக்க தெரியாத உனக்கு, இங்க தேவனை ஆராதிக்க கொஞ்சம் கூட தெரியாத, முயற்சி பண்ணாத உங்களை கொண்டு போய் அவருடைய சமூகத்துல அவர் ஏன் வைக்கணும்? உங்களை கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஆராதிக்கவும் தெரியாது, துதி ஆராதனை தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, போதகர் மூலியமாக வெளிப்படுகிற சத்தியத்துல நிற்க தெரியாது. அப்புறம் உங்களை கொண்டு போய் ஏன் அவர் சமூகத்துல வைக்கணும்? ஒன்னுத்திலையும் பாஸ் ஆகல, வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் வாங்கி வச்சா முடிஞ்சு போச்சா? ரட்சிப்பு என்ற ஹால் டிக்கெட்டை மட்டும் வாங்கி வச்சா முடிஞ்சு போச்சா? எழுதணும்ல, எக்ஸாம் எழுதணும்ல. ஒவ்வொரு சத்தியத்திலும் நான் நிலையை நிற்கிறேனா என்று சொல்லி சோதித்து பார்க்க வேண்டுமல்லவா? இல்லாம உங்களை கொண்டு போய் அவர் எப்படி வைப்பார்? எனக்கு ஒரு விதமான ஒரு இருக்குது. ஆண்டவரே, நான் அப்படி தோராயமா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்த்தா பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதுமா இருக்கிறார்கள். ஆனா நீங்க எதை வச்சு செலக்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியலையப்பா. நல்லா பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகை குறிச்சு சொல்லுது. 5 கன்னிகைகளை உள்ள சேர்த்துட்டாரு. 5 கன்னிகை உள்ள வர முடியல. அவங்க போயிட்டு ஆண்டவரேன்றாங்க. அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? அரியேன் அப்படின்றாரு. 2 பேர்கிட்டயும் விளக்கு வச்சுதாங்க காத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பேருக்கு இயேசுவை தெரியும்னு அர்த்தம். 2 பேர்கிட்டயும் விளக்குல என்ன இருந்துச்சு அப்படின்னா இயேசுவை தெரியும்னு அர்த்தம். அவருக்கும் இவங்களை தெரியும்னு அர்த்தம். தெரியறதுனால தான் வாசல்ல காத்துன்னு இருக்காங்க. ஆனா புத்தி இல்லவங்க கிட்ட கையில எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்துச்சு, ஆனா இவங்க கிட்ட இல்ல. அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். உண்மை சொல்லணும்னா ஆண்டவர் ஒரு பொய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. பொய்யன்னா நீங்க நினைக்கிற மாதிரியான பொய் இல்லை, சத்தியத்தின் பொய்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்களை உண்மையாவே தெரியும், ஆனா அறியேன்னு சொல்றாரு. காரணம் என்ன? எந்த நேரத்துல வேலைனா, எந்த நொடி பொழுதுல வேலைனாலும் ஆண்டவர் நம்மை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆகியால எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பே இல்லை இந்த உலகத்துல, அன்பே இல்லை. பார்க்கும் பொழுது கிளீனா தெரியுது, அன்பு சுத்தமா இல்லை. மனிதன் வெட்டி கொன்று போய்கிட்டு ஒரு மனிதத்துவமே இல்லை, மனிதாபிமானமே இல்லை. அப்படிப்பட்ட உலகம் நமக்கு சுற்றிலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு செய்திகளால கேட்டுக்கொண்டு நம்ம பார்க்கிறோமே. இப்பயும் கிறிஸ்தவர்கள் அன்பு இருக்குதா, நற்குணம் இருக்குதா, கிரியையில தேவனை வெளிப்படுத்துறீங்களா? குடும்பத்திற்குள்ளேயே ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அவங்க போய் ஒரு 2-3 நாள் அவங்க குடும்பத்துல போய் வாழ்ந்துட்டு வந்தா தெரிஞ்சிடும் அவங்களுக்குள்ள எவ்வளவு உள்நாட்டு போருண்டு. அன்பு கிடையாது, அன்பு கிடையவே கிடையாது. சுத்தமா அன்பு இல்லை. ஒரு ஆவியின் கனிகள் கூட நம்மளால பார்க்க முடியாது.
அப்புறம் எப்படி நம்மளை கொண்டு போவாருன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில நம்ம வாழ முடியும்? வேதம் அழகாக சொல்லிருச்சு, எல்லாம் நல்ல காரியம் தான். கதை அடைப்பட போது, அடைப்பட்ட பின்பு 2 ஆயத்த பணி நடக்க போது, நாம எந்த உபத்திரவத்துக்கும் நாம இருக்க மாட்டோம். எஸ், யார் அது? அதுல நாம இருக்கிறோன்ற எந்த நிச்சயம்? எதனால வர நிச்சயம்? சரி, நாம எல்லாம் பாவி, அது ஒண்ணு ஓகே. சரி, நம்மளால இந்த மாம்சத்தை மீறி ஜெயிக்க முடியல, ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன காரியங்கள், இந்த எரிச்சல் அடையிறது, பொறாமை கொள்றது, கோவப்படுறது, இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருவாரு, நம்மளை ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அறிக்கையிடுறீங்களா? அடுத்த கேள்வி அது. தினம் தினம் அறிக்கையிடுறீங்களா? நான் பாவி, தாழ்த்துறீங்களா? தேவ சமூகத்துல தாழ்த்துறீங்களா? அதுவும் இல்லை. அப்ப எந்த குவாலிபிகேஷன்ல தேவன் நம்ம எடுப்பாருன்ற நம்பிக்கையில நம்ம வாழ்றோம். நம்ம நினைச்சிட்டோம் அசால்ட்டா, ஏசுன்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சா போதும் அவர் தூக்கி பாருங்க. ஆங்கில பேசக்கூடிய பிள்ளைகள், விசுவாச மக்கள் பேசுவாங்க, அதாவது ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. ஒன்ஸ் நான் இயேசுவை தெரிஞ்சு ரட்சிப்படைஞ்சிட்டேன்னா எப்பயுமே நான் சேவ் ஆயிட்டேன் அப்படின்ற அர்த்தம். அது இல்லை, அது சத்தியம் கிடையாது. அது தவறான ஒரு உபதேசம். நீ தினம் தினம் சேவ் ஆகிட்டே இருக்கும், அதுதான் உண்மை. அனுதினமும் நாம் தேவனுடைய கரத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும், பாவத்திற்கு விலகி நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம். ஏதோ அழகாக சொல்லிவிட்டதுப்பா, அது இடுக்கமான வாசல் வழி, நெருக்கத்தின் மத்தியில தான் போய் ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற நெருக்கத்தை நான் சொல்றேன். மாம்சம் ஜெயிக்கக்கூடிய பாவங்களை எப்படியாச்சும் மேற்கொண்டு போய் ஆகணும். அதை குறித்து தான் ஆண்டவர் அங்கே சொல்றாரு. பல பேரும் பலவிதமான நான் இயேசு அறிஞ்சிட்டா போதும், நான் காணிக்கை கொடுத்துட்டா போதும், நான் சும்மா அப்படியே ஆண்டவர் பேர் வச்சு பேரை மட்டும் மாத்திட்டா போதும், ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், இதனால போயிடலான்னு சொல்றவங்க தான் ஆண்டவர் சொல்லுவாரு. பலரும் ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. எவன் ஒருவன் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க நினைத்து அதன்படி ஜீவிக்கிறானோ ஆனால் மட்டும்தான். இந்த கதவு அடைபட போதுன்னு சொன்ன இல்லையா, இந்த கதவு அடைப்படுவதற்கு ஒரு மறைபொருள் இருக்குது. அது என்னன்னு சொன்னா புகை. 2 விதமான புகை இருக்குது. 2 விதமான புகை இருக்கிறது. அந்த புகை கிளம்பும் போதுதான் கதவு அடைபடும். இன்னும் சொல்ல போனா, அந்த கதவு அடைப்பட்டு விட்டால் அந்த புகை தான் எல்லாத்துக்குமே காரணம், எல்லாத்துக்குமே காரணமாக மாறப்போகிறது. இது என்ன புகை? வேதத்தின்படியாக ஆராயலாமே. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சி கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருக்கே பொற்கச்சையை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. நான் கடந்த வாரத்துல சொன்னேன், இந்த பூமிக்கு 7 விதமான நியாய தீர்ப்பு, பூமியின் வாழ்கிற மனிதர்களுக்கு 7 விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. அதுல 3வது சொன்னேன், கலச நியாய தீர்ப்பு. அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 7 கலசங்களை கொண்ட அந்த நியாய தீர்ப்பை வாசிப்பா தொடர்ந்து. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஒருவரும் அந்த வாதை முடிகிற வரைக்கும் யாருமே உள்ள பிரவேசிக்க முடியாது. யார் தான் இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டு தேவனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கேற்றவர்கள் மாத்திரமே அந்த சபையில இருப்பாங்க. அவர்களை புகை மூடி ஆயத்தப்படுத்தும். 7 கலச நியாயத்திற்கு இந்த பூமிக்கு வரும் பொழுது, அது நடக்கும்போது ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்தில் இருக்கிறோம். அப்போ புகை நம்மை மூடி நம்மை ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறது. இதை குறித்து இன்னொரு வசனத்தை நான் வாசித்து உறுதிப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி யாருமே தேவனை பார்க்க முடியாது. அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் தங்களுடைய செட்டைகளால மூஞ்சையும் காலையும் மூடிக்கிட்டு அடக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதை தொடர்ந்து வாசிங்களேன்.
2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எங்க கொண்டு போய் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாருன்னா 7 வருஷம் தேவனுடைய ஆலயத்துல வச்சு புகையினால் மூடி ப்ரிப்பேர் பண்ண போறாரு நம்மள. இதுதான் அங்க அல்டிமேட்டா சொல்லி முடிக்க போகிறது. ஸோ நம்ம அந்த 7 வருஷத்திற்குள்ள கதவு பூட்டப்பட்டாயிருச்சு, ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து விட்டோம் என்று சொன்னால் ஒருவனும் திருப்பி அதுக்குள்ள போக முடியாது. வாசித்தோம் 15ஆம் அதிகாரத்துல, பூட்டப்பட்டுருச்சுன்னா அது அந்த 7 வாதைகள் கடந்து போற வரைக்கும் ஒருவரும் அதுக்குள்ள போக முடியாது. முடிஞ்சாதான் போயாகும். அதுதான் ப்ரிப்பரேஷன் டைம் பீரியட். 3 விதமான புகை இருக்கிறது. 3 விதமான புகைன்னு சொல்றதை விட எபிரேய வார்த்தைகள்ல 2 புகை இருக்குது, கிரேக்க வார்த்தையில 1 புகை இருக்குது. பழைய ஏற்பாடு எபிரேய எழுத்துக்களால் எழுதப்பட்டதுனாலே புகை அப்படின்றது வார்த்தைக்கு 2 வார்த்தை, புகை அப்படின்றது அர்த்தத்துக்கு 2 வார்த்தை எபிரேய பைபிள்ல இருக்குது. ஒன்று அஷான் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை, இன்னொன்னு கித்தோரே அப்படின்றது. 2மே புகை தான் அர்த்தம். ஒன்னு அஷான், இன்னொன்னு கித்தோரே. அஷான் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் போதும். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம். அவர் உடன்படிக்கை பண்றாரு, இந்த தேசம் உனக்கென்று ஒரு ஜாதி, இந்த நதியில இருந்து இந்த நதி, இந்த தேசத்துல இருந்து இந்த தேசம், இது உன் எல்லை, இது உன் எல்லைன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொடுக்கும் பொழுது ஒரு புகையின் வாயிலாக, இதுதான் முதல்ல பைபிள்ல புகைன்ற வார்த்தை வருது. ஸோ இந்த இடத்துல அஷான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எபிரேய எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. இது தேவனுடைய மகிமையான ஒரு புகை. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய மகிமையான ஒரு புகை. இதே மகிமையான புகை இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்களேன். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியா அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைங்க, இன்னொரு சம்பவம் அஷான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தா, சீனாய் மலையில தேவனுடைய மகிமை இறங்குது. அவருடைய அக்கினிமயமான அந்த பிரசனம் இறங்குகிற பொழுது இந்த அஷான் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அஷான் அப்படின்ற வார்த்தை புகையை குறிக்கும். அது தேவனுடைய மகிமை எங்கெல்லாம் இறங்குச்சோ அங்கதான் அஷான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ எபிரேய வார்த்தையில புகை அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தைனா கித்தோரே. நான் சொன்னேன் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்கள. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கோமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. போதும், பூமியின் புகை சூளையின் புகையை போயிற்று. இது அழிவுக்கான புகை. ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார், ஒரு அர்த்தத்தோடு செய்வார். ஏன் எபிரேய வார்த்தையில புகைக்கு 2 அர்த்தம், 2 வார்த்தை இருக்குன்னா, ஒன்னு தேவனுடைய மகிமையின் புகை, இன்னொன்னு அழிவின் புகை. தேவனுடைய மகிமையின் புகை ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணும்போது பார்க்கிறோம். தேவனுடைய பிரசனம் இறங்கி வருது பாருங்க சீனாய் மலையில, அப்போ அந்த புகையை பார்க்கிறோம், அஷான் வார்த்தைய. ஆனா சோதோம் குமாரால அழிவுக்கு ஒரு புகை இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கித்தோரை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 விதமான புகை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு தேவனுடைய மகிமையை காண்பிக்கிற புகை, இன்னொன்னு அழிவுக்கான புகை. இப்ப வெளிப்படுத்தல் இந்த 2 புகைக்கு ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தல் கிரேக்க எழுத்துக்களால் எழுதப்பட்டதுனாலே கிரேக்க எழுத்துக்கள்ல புகை அப்படின்னா கப்னோஸ் அப்படின்னு அர்த்தம், கப்னோஸ். ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நான் இந்த ஒரு வார்த்தை, இந்த புகை எங்கெல்லாம் வருதோ, எங்கெல்லாம் கப்னோஸ் எழுதப்பட்டுச்சோ நான் வாசிக்கிறேன். ஆனா 2 விதமான புகை நமக்கு அங்கிருந்து வெளிப்பட போகுது. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 2-3.
அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. போதும். இது ஒரு விதமான வாதை. எக்காலம் ஊதும் போது பரப்பட போகிற வாழை. 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவாங்க. அப்ப ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போதும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்க போகிறது. அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்க 5ஆம் தூதர் ஊதும் பொழுது அந்த சம்பவம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா புகை, அந்த புகையினால பாதாளம் திறக்குது, புகை வருது, வெட்டுக்கிளிகள் வருது. இப்பவே வருது, சாம்பிளா ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. சோ வெட்டுக்கிளிகள் வருது. இப்படிப்பட்ட புகையினால வாதை வருது. இதே அதிகாரத்துல 17-18 வாசிங்கள. குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாகும். அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளினுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார். இங்கே 1/3 ஜனங்க சாவுறாங்க. இதுவும் புகை மத்தியில நடக்குது. நான் சொன்ன பழைய ஏற்பாட்டுல 2 விதமான புகை. ஒண்ணு தேவனுடைய மகிமையை இறங்கும் பொழுது இறங்கின புகை, காண்பித்த புகை, அது அஷான். இன்னொன்னு சோதோம் குமார அழித்தும் போது வந்த புகை, அது கித்தோரே இல்ல கித்தோர் அப்படின்னு சொல்லலாம். அதே ஆனா வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தை தான், கப்னோஸ் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கேயும் 2 விதமான புகை மறைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வாதையின் போது எழுதப்படுகிற புகை, இன்னொரு வசனத்துக்கு கூட வாதையின் போது பார்க்கலாமே. 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 11ஆம் வசனம். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அப்போ வாதையின் போது ஒரு புகை இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த புகை இந்த பூமிக்கு வாதையை கொண்டு வரும் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறது. இப்போ வெளிப்படுத்தல் 15:8 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. ஐயா தட்டலாமே. இங்க தேவாலயத்துல ஒரு புகை இருக்கு. அந்த புகையின் மத்தியில எல்லாம் நீங்களும் நானும் இருக்க போகிறோம். நம்ம அந்த புகையின் மத்தியில ஆயத்தம் பண்ண போகிறார். ஒன்று மணவாட்டியாக, இன்னொன்று ஆசாரியர்களாக. அப்போ தெளிவாக தெரிந்து விட்டது. இந்த பூமிக்கு இப்பொழுது 2 புகை துவங்க போகிறது. அந்த 2 புகையில ஒண்ணு பூமியின் மீது அனுப்பப்பட போகிறது. அந்த புகை வாதையை கொண்டு வர போகிறது. இன்னொரு இடத்துல புகை உருவாக போகிறது. அந்த புகை நம்மை மகிமைப்படுத்தவும் நம்மை ஆயத்தப்படுத்தவும் ஒரு புகை இந்த பூமி, அதாவது ஆலயத்துல இருக்க போகிறது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 9-18 வாசிங்களேன். இதுவும் ஒரு வாதை புகைதான். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போதும். 18 அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து போதும். இங்க மகா பாபிலோனும், அதாவது இந்த உலகத்துல இப்பொழுது ஒரு பெரிய ராஜ்யம் ஒன்று ஒரு பெரிய ராஜ்யம் என்றதை ஒரு ராஜ்யத்திற்கு கீழே ஒட்டுமொத்த உலகமும் போக போகிறது. அது மகா பாபிலோன் என்று சொல்லலாம். அந்த மொத்த ராஜ்யமும் எரிஞ்சி சாம்பலாக போகுது. அந்த புகை தான் நீங்க சொல்லப்படுகிறது. அது வாதையின் புகை. 19:3 பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்க அவளுடைய புகை, அதாவது அந்த மகா வேசியான பாபிலோனுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. அப்படின்னா என்ன சொன்னா, இந்த வாதையின் புகை இப்போ இந்த பூமியோட முடியவில்லை. அவர்களை கொண்டு நரகத்திலே போட்டு ஆக்கினியிலே போட்டு சதா காலம் எரிய போகிறது. ஒரு விதமான புகை இருக்குது. அது ஆலயத்தின் புகை, நம்மை மகிமைப்படுத்துகிற புகை, நம்மை ஆயத்தப்படுத்துகிற புகை. அந்த புகையின் மத்தியிலே நாம் இருக்க போகிறோம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி, கதவு அடப்பட போகுது. 2 விதமான புகை ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்று பூமிக்கு வாதையை கொண்டு வருகிற புகை, இன்னொன்று ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய சமூகத்துல ஆயத்தப்படுத்துகிற புகை. எந்த புகைக்குள்ள போக போறீங்க? எந்த புகைக்குள்ள போக போறீங்க? 1 பேதுருல வாசிச்சோம், நாமெல்லாம் ஆசாரியர்களாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதே அதிகாரத்துல 2 காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களேன்.
உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாரும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறோம். 10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. நாம ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய், முன்னே நமக்கு கிருபையோ இரக்கமோ மோசியோ எதுவுமே கிடையாது. இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய், இப்பொழுதோ கிருபை நமக்கு இருக்கிறது, இரக்கம் நம்ம மீது இருக்கிறது. ஆகையால பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். போதும். அப்ப பாருங்க, நாமெல்லாம் ஆசாரியர்களாக கிருபையின் நிமித்தமாக இரக்கத்தின் நிமித்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அதிகாரத்தை கொடுத்து அவர் கிருபையினால இரக்கத்தினால நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால மாம்சத்திற்கு மரித்து இந்த புறஜாதிகள் அவரை சந்திக்கிற நாளிலே அவர் மேன்மையாக வாழ்ந்தார்கள், அவர் நற்கிரியை செய்தார்கள் என்று சாட்சி கொடுக்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 2 புகை இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தின் போது, அதாவது தேவனுடைய வருகையின் போது கதவு அடைபட போகிறது. 2 புகை வரப்போகிறது. 1 பூமிக்கு, 1 ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல. 1 புகை வாதையை கொண்டு வரப்போகிறது. 1 புகை ஆயத்தப்படுத்த போகிறது. பிள்ளைகளை ஆயத்தம், தேவனுடைய ஆலயத்தை நிரப்பி தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த போகிறது. எந்த புகையில போக போறீங்க? அவர் மிக சமீபமாக வரப்போகிறார். ஒரு புகையை குறித்துதான ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 83 வசனத்தை வாசிப்போம். புகையில் உள்ள துருத்தியை போலானே உமது பிரமாணங்களையோ மறவே. புகையில் உள்ள துருத்தியை போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன். சங்கீதக்காரர் எழுதுறாரு, புகையில் இருக்கிற துருத்தி போலானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துருத்தி அப்படின்றது இன்னும் கிறிஸ்டல் கிளியரா சொல்லணும்னா வைன் ஸ்கின், அதாவது திராட்சை ரசம் வைக்கக்கூடிய ஒரு பை, அவங்க யூஸ் பண்ற ஒரு தோல் பை. இந்த பையை ரொம்ப ஸ்டிஃபா ஆக்கணும், அப்படி கனமா ஆக்கணும் அப்படின்னா அதை புகை போட்டு நெருப்பு எரிகிற புகையை போட்டு அதை ஸ்டிஃபா ஆக்குவாங்க. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறினாலும், என்னுடைய வாழ்க்கை அப்படியாக மாறினாலும் உடைய பிரமாணங்களை நான் மறவேன். புகை வரப்போகிறது. 2 புகை இங்க பார்க்கிறோம். புகையில காட்டப்படுகிற அந்த துருத்தியை போல ஆனாலும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் பிரமாணத்தை விட்டு நான் வழி விலக மாட்டேன். இதே அதிகாரத்தில் 63 வசனத்துல பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், உமக்கு பயந்து முகத்தை கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 93 பார்க்கும் பொழுது, நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தி. ஒருபோதும் பிரமாணத்தையும் கட்டளைகளும் மறக்க கூடாதபடி வாழ வேண்டும். புகையில காட்டப்படுகிற துருத்தி போல் ஆனாலும் பரவாயில்லை, ஆனா அந்த புகையில போய் சேர்றதுக்காக தேவ ஆலயத்திலே நம்மை ஆயத்தப்படுத்த போகிற அந்த புகையின் மத்தியிலே நாம் போய் சேருவதற்காக எத்தனை புகையில நம்ம காட்டப்பட்டாலும் பிரமாணத்தை மறக்காமல் பிரமாணத்தின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய வருகைக்கு தகுதியா எடுத்துக்கொண்டு நிச்சயமாக தேவ மகிமையை நம்மீது விளங்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களையும் நடத்துவாராக. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போமே. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது மாதத்தினுடைய 1ஆம் நாளிலே தேவரீர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் ஆராதிக்க உதவி செய்தவர்களாக நன்றி செலுத்துகிறேன். பாடல் வாயிலாக உண்மை ஆராதித்தோம். ஆண்டவரே, நாங்கள் தாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை துதிபலிகளை செலுத்தினோம். அது உம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவரே உகந்த வாசனை பலியாக சேர்ந்திருக்கும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் ஜெபித்தோம். இந்த ஆண்டவரே லாக்டவுன் முடிந்து நாங்கள் கூட்டமாக சபையாக மீண்டுமாக ஆராதிக்க நாங்கள் விருப்பத்தை தெளிவுபடுத்தினோம்.
தெரியப்படுத்தணும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் அது சீக்கிரமே நிறைவேறட்டும். தேவரீர் இந்த நாளிலும் கூட விசேஷமாய் வேதத்திலிருந்து மறைபொருள் எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உமது கதவு அடைபட போகிறது ஆண்டவரே. மனைவி 7 நாள் ஆயத்தம் பண்ணி கொள்ளுவாள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல மணவாட்டி சபை 7 வருடம் ஆயத்தம் பண்ண போகிறது. எங்களை நீர் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டபடியால் ஆசாரியரும் லேவியராக புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, ஆசாரியர்கள் 7 நாட்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எங்களையும் நீர் 7 வருஷம் பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க தேவனே. உடைய கதவு அடைபட போகிறது. அந்த அடைபட்ட பின்னாடி 2 காரியங்கள் நடக்க போகிறது. புகையின் மத்தியிலே, கதவுக்கு வெளியேயும் புகை, கதவுக்கு உள்ளேயும் புகை. கதவுக்கு வெளியே வாதையை கொண்டு வருகிற புகை, கதவுக்கு உள்ளே எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை மகிமைப்படுத்த, எங்களை தகுதிப்படுத்த ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு புகை. எந்த புகைக்கு நாங்கள் போக போகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே கேட்ட கேள்விகளுக்காய் நன்றி. அந்த கேள்விகள் என்னோடு பேசினதப்பா, எங்களோடு பேசியிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஆலயத்திற்குள் நிறைந்திருக்கிற புகைக்கு என்னை கொண்டு செல்லுகிற வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். அதன்படி ஜீவிக்க ஆலோசனை கொடுத்து நீர் நடத்துங்க, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை எங்களை சித்தமே எங்களை நடத்தட்டும். தொடர்ந்து வருகைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டு இம்மையிலே எங்களுக்கு தேவைப்படுகிற அந்த சொற்ப ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு அவ்வப்போது பொழிந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து கிருபையும் ஞானமும் தெளிந்த புத்தியும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை கீர்த்தி புகழ் யாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பும் மறுமலர்ச்சிகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி சொல்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தும் ஆலோசனையும் சத்தியங்களும் நம்மோடும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தேவன் நம்மை மீட்கும் வரை தங்கி தாபரிப்பதாக. God bless you.